என்னைக்கு பாருங்க, எல்லாருக்குமே இமிடியேட்டா பெரிய ஆளாகணும். இமிடியேட்டா ஊழியத்தில் வந்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் சரி, உடனே வளரணும், உடனே பெரிய ஆளாகணும். அதுக்கு என்ன செய்யணும்? இமிடியேட்டா படிச்சு முடிச்சோன்னா எல்லாருக்குமே பாருங்க, படிச்சு முடிச்ச யாரை பாருங்க, எடுத்தோடனே பெரிய வேலை வேணும். பெரிய வேலை கிடைச்சா ரொம்ப சந்தோஷம், வாங்கிக்குவாங்க. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை, எனக்கு பெரிய வேலை. யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் என்னங்க? எல்லாருக்கும் முன்னாடி அவன் உயர்ந்திருக்கிறது தரிசனம். முதல்ல அவன் பார்த்த வேலை என்ன தெரியுமா? அவன் ஜெயில எல்லாருடைய ஒரு சூப்பர்வைசரா ஒரு சின்ன வேலை ஜெயிலுக்குள்ள. அடுத்து ஒரு வீட்டை விசாரிக்கிறதுக்கு அவன் ஒரு நியமிக்கப்படுறான். திருப்பியும் அவனுக்கு அந்த ப்ரொமோஷன் எல்லாம் பிடுங்கி திருப்பியும் ஜெயிலில் கொண்டு வராங்க. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு இருந்தான். தேவன் அப்பாயிண்ட் பண்ண அந்த குறித்த டைம் வந்த போது அவனுக்கான சேர்ல அவனை தூக்கி கர்த்தர் வைத்தான். இல்லை, அது எனக்கான சேர், அதனால நான் வேற எதுவும் பார்க்க மாட்டேன் இருந்தா உன் காலத்தை நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. அந்த ஸ்தானத்தில் நீ போய் சேரணும்னா தேவன் உனக்காய் போட்டிருக்கிற சில நேரத்தில் ப்ரொமோஷனையும் கொடுப்பார், சில நேரத்தில் இருக்கிற வேலையும் பிடுங்குவார். ஆமென். சம்பளத்தை குறைப்பார், ப்ரொமோஷன் எல்லாம் பிடுங்கிடுவார். எல்லாத்தையும் அனுமதிக்கிறது ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணீங்கன்னு, ஆண்டவர் எனக்கான ஒரு நாளை குறித்திருக்கிறாரே, அந்த நாளை நான் காணும்படியாக தேவன் இந்த பாதை எனக்கு நியமித்திருக்கிறார். இதை அறிந்து கொள்ளுகிறவன் சரியாய் பயணிப்பான், அறிந்து கொள்ளாதவன் பின்வாங்கி போய்விடுவான்.